ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைக்கு 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் எலியாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை வந்தது என்று வாசிக்கிறோம். எந்த சூழ்நிலையில் கர்த்தருடைய வார்த்தை வந்தது அப்படின்னா, எலியா அதைரியப்பட்டு அவன் ரொம்ப வாடி போய் ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கும் போது கர்த்தருடைய வார்த்தை வந்தது. மனுஷனுக்கு பயந்து நான் என்ன செய்ய போகிறேன், இனி எனக்கு வாழ்க்கை முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினச்ச சூழ்நிலையிலே கர்த்தருடைய வார்த்தை வந்தது. இன்றைக்கு அதே கர்த்தருடைய வார்த்தை நம்மை நோக்கியும் வருகிறது. ஒருவேளை இந்த காலையிலே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் எலியாவை போல அதைரியத்தோடு வேதனையோடு அப்படியே ஒன்றும் செய்ய முடியாதபடிக்கு தடுமாற்றத்தோடு நீங்கள் உட்கார்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை உங்களிடத்தில் வருகிறது. மகளே மகனே பயப்படாதே, நான் உன்னை கொண்டு போவேன், நான் உன்னை வழி நடத்துவேன் சொல்றார். ஆமென். தைரியமாக ஜெபிக்கலாமா? அன்புள்ள நல்ல பிதாவே, அப்பா, எலியாவை போல நான் இந்த சூழ்நிலையில அதைரியத்தோடு காணப்படுகிறேன் சுவாமி. எனக்கு உம்முடைய வார்த்தைகள் வந்திருக்கிறதற்காக நன்றி. உம்முடைய வார்த்தைகளை பிடித்து கொண்டு நான் நடக்கிறேன். நான் ஜெயம் எடுத்துக்கொள்வேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன்.